Hello friends, welcome back. Farooq. So last பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து டச் விட்டுருச்சு எனக்கு. பர்சனல் தெரியா இருந்தனால ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோக்கு நான் வந்து இன்வால்வ் ஆகல. ஸோ அதனால வந்து என்னன்னா சேனலோட ரேட்டிங்காக நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறது ரீசன் பைலிங் அப்படின்னாலும் அந்த ரீசன் தான். அண்ட் நான் ஸ்டேட்டஸ் போட்டதே எப்படி போட்டேன் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு பில்லியனர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ் மில்லியனர்ஸ் பேஸ் ஸ்டேட்டஸ் தென் செல்ஃப் மேடு லக்ஸூரியஸ் கார்ஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பாக்குறப்பதான் என்னன்னா நம்மளுக்கு அந்த வெளியே ஏற்றி விட்டுட்டு நம்ம எப்படியாவது இந்த காரை வாங்கையாவது ஆகணும் அப்படிங்கிற வெளியே ஏற்றிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸா தேடி தேடி போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டால போய் தேடி எங்களுக்காக எங்க சேனல்ல போட்டுட்டு இருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறப்ப என்னன்னா உங்களுக்கு மேக்சிமம் அதை பாக்குறப்ப நம்மளால இந்த மாதிரி ஆக முடியலையே இந்த மாதிரி ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபீல் ஆயிடும். தென் அது போக என்னன்னா மார்க்கெட்ல இப்ப ரீசெண்டா தெரிஞ்சிருக்கோம் இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு 4 hours டைம் ஃப்ரெண்ட் ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது புல்லிஷ் ட்ரெண்டு. எனக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, பிரேக் அவுட் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் இது. அதுக்கப்புறம் ரேஸ் பை ரேஞ்ச் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 தொட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல மூமெண்ட் தான். லாஸ்ட் டே லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்ல என்னாச்சு, அதுல என்னென்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, ப்ராஃபிட் எடுத்திருந்தா எந்தெந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்க்க கூடாது. எப்பயும் போல சிபிஆர் இண்டிகேட்டர் சரி இண்டிகேட்டர்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரைடேயோட பிரேக் அவுட் இந்த இடத்துல ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல ஒரு டார்கெட் வச்சுருந்தா இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஃபியூச்சர் கரெக்டா ப்ராஃபிட்டோட லெவல் போயிட்டீங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து கேமை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மற்றபடி ஸ்கோர் போயிட கிடையாது. 74 பாயிண்ட் நீங்க அப்போ ஒரு 2000 ரூபாய் சம்திங் இருக்கும் ப்ராஃபிட் மட்டும். ஸோ இந்த இடத்துல ஒரு எடுத்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 20 ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சிபிஆர் இல்லாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பார்த்து ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் சிபிஆர் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா சிபிஆர் யூஸ் பண்றப்ப அந்த டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் மேலே போகும். ஏன்னா பத்துல வந்து 8 நாள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாம அதே இடத்துல கீழே வரும், அதுக்கு மேலே போகும். பேலன்ஸ் அந்த 2 நாள் தான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சுத்தமா மதிக்காது. ஒரு ஆளா கூட கன்சிடர் பண்ணாம அது வாட்டுக்கு அதை ரெஸ்ட் தெரியாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக வந்து அப்படி மேலே வரைக்கும் போயிருக்கு. ரீசன் இது இல்லாம பார்த்துருக்கோம். பட் ஆனால் நான் இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பக்கத்துல இல்லாம தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அன்னைக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சிக்கிருக்குது இதோட தேவை. நான் அன்னைக்கு எடுத்தது இன்னொரு பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் ஃபார்ம் போட்டிருந்தேன். அந்த புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மேக் ஆகிட்டு இருக்கு. இந்த மேக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பா ஷேர் பண்ணேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலாம் எவ்வளவு லாஸ் எடுக்கலாம் அப்படின்னீங்க அப்படின்னா அது உங்களை பொறுத்துதான் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை ப்ராஃபிட்டும் லாஸும் இருக்கு. உங்களோட எமோஷனை கண்டிப்பாக ட்ரேட்னா சரி எடுத்தா தானே உங்களுக்கு ப்ராஃபிட் எங்க லாஸ் எங்கன்னு சொல்ல முடியும். எனக்கு எப்படி லாஸ் ஆச்சு எனக்கு எப்படி ப்ராஃபிட் ஆச்சு சொல்ல முடியும். நான் எதுவுமே எடுக்காம இங்கெல்லாம் போய் ட்ரேட் எடுக்கலாம் அப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்ன நானே எடுக்காதப்போ உங்களை எப்படி நான் சொல்ல முடியும். ஸோ அதனாலதான் சொன்னேன். ஸோ இனிமேல் முடிஞ்ச வரையும் கண்டினியூஸா வந்து போட ஆரம்பிக்கிறேன் ட்ரேடிங் வீடியோஸ். அது வரையும் நான் சப்போஸ் போடல அப்படின்னாலும் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடும். அதை பார்த்து நீங்க உங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதா எப்பயுமே பெஸ்ட். அந்த செல்ஃப் லேர்னிங் அதை விட பெஸ்ட். கொரோனா தேடி போகுது. ஸோ நீங்க சீக்கிரம் ஷேர் மார்க்கெட் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும். பட் டேக் கேர், ஸ்டே சேஃப்.